இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு ஃபாண்ட் ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு போஸ்ட்ல ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா, ஒரு ஸ்டைல்ல இருக்குன்னா, அது என்ன ஃபாண்ட் அங்க யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த ஃபாண்டோட நேம் என்னன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு ஃப்ரீ பிக்ல நான் சும்மா வெட்டிங்னு டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு அதுல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் போஸ்ட் நான் எடுத்துக்கிட்டு இதுல என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்ப பார்ப்போம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு போட்டோஷாப்ல நியூ ஃபைல் ஓபன் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நமக்கு இந்த டெக்ஸ்ட் தான் முக்கியம். அதனால இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் கிராப் பண்ணி JPEG ஃபார்மேட்ல சேவ் பண்ணிப்போம். JPEG ஃபார்மேட்ல சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கிட்டு குரோம்ல ஃபைண்ட் ஃபாண்ட்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணோடனே மை ஃபாண்ட்னு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அதுக்குள்ள போய்க்கோங்க. அதுக்குள்ள போனோடனே நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்த இமேஜை அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிக்கிறேன். ஐடென்டிஃபை ஃபாண்ட் கொடுத்துக்கிறேன். பாத்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண இமேஜுக்கு சிமிலரான ஃபாண்ட் நிறைய ஃபாண்ட் வந்திருக்கு. அதுல எந்த ஃபாண்ட் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அந்த ஃபாண்டோடைய நேம் இப்போ இந்த ஃபாண்ட் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. அப்பனா இந்த ஃபாண்டோடைய நேம் எடுத்துக்கணும். குட் வைப்ரேஷன் ஸ்கிரிப்ட். இந்த குட் வைப்ரேஷன் ஸ்கிரிப்ட் ஃபாண்ட் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்றோம். சர்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லிங்க் ஓபன் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறோம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால உள்ள போயிட்டு நீங்க புதுசா டவுன்லோட் பண்றீங்கன்னா போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிட்டு ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. ஃபாண்ட்ல குட் வைப்ரேஷன் ஃபாண்ட். ஓகே, இது கரெக்டா மேட்ச் ஆகுது பாருங்க. இப்படிதான் நம்ம ஃபாண்ட்டை கரெக்டா கண்டுபிடிச்சு போடணும். இதுதான் ஃபாண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட். இந்த ஃபாண்ட் மட்டும் இல்ல, நீங்க எந்த ஃபாண்ட் இருந்தாலும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.